நீ என்ன மருந்து வேணா கொடு, நான் என்ன மாத்திக்க மாட்டேன்னா வியாதி அப்படியே தான். டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல விட்டமின் டெஃபிஷியன்சியே வரக்கூடாது, டி டெஃபிஷியன்சியே வரக்கூடாது. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வெத்தலை பாக்குன்னா அது ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டு, அது போடணுமா போடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. கருவேப்பிலை வந்து ரெகுலரா எடுக்கும்போது விட்டமின் டி கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சித்த மருத்துவம் சொல்லும்போது ஆட்டோ இம்யூனுக்கு மெயின் காரணமே வந்து ஆமம்னு ஒன்று சொல்றோம். கவனம் கொடுத்து சாப்பிடாத எல்லா உணவுமே ஆமத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவு தான். வணக்கம் நேர்களே. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹெக்டிக்கான லைஃப் சுச்சுவேஷனில் பாடி பெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா வயதினருமே தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு 65 வயசு 70 வயசுக்காரங்களுக்கு இருந்த முதுகு வலி, முட்டுக்கால் வலி, உடம்பு வலி அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப சிறு வயசுக்காரங்களுக்கே இப்போ நம்ம சொல்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட முட்டிக்கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, ஜாயிண்ட் பெயின்ஸு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மக்கள் எப்படி வெளியில் வர்றது, அதுக்கு நம்மளுக்கு சித்த மருத்துவம், பர்ம மருத்துவம் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசி தெளிவு பெறுவதற்காக சித்த மருத்துவர், பர்ம மருத்துவர் டாக்டர் சித்திக் அலி சார் நம்ம அணுகியிருக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள். சார், இது முட்டுக்கால் வலியை எப்படி சொல்லணும்? கால் முட்டி வலின்னு சொல்லணுமா, முட்டிக்கால் வலின்னு சொல்லணுமா? பொதுவாக வந்து வீட்டில் இந்த முழங்கால் வலி, தூய தமிழில் சொன்னோம் அப்படின்னா முழங்கால் வலி அப்படிம்பாங்க. மூட்டு வலி தான் பொதுவாக சொல்லுவாங்க. மூட்டுனா பொதுவாக எல்லா ஜாயிண்ட்டும் மூட்டுன்னு சொல்லுவோம். பட் வழக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா முட்டி இல்லை மூட்டு அப்படின்னா அது நீ ஜாயிண்ட் சொல்லக்கூடிய முழங்கால தான் குறிக்குது. அந்த முழங்கால் மூட்டு வலி பொதுவாக ஒவ்வொரு வீட்லேயும் யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த முழங்கால் மூட்டு வலி இல்லாத வீடே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு மெனோபாஸ் அட்டன் பண்ணுற ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீமேலுக்கு பொதுவாக காமனாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் டெஃபிஷியன்சினாலையும் இந்த முட்டி வலி வர ஆரம்பிச்சிருது. இது இல்லாமல் மேல்னு பார்த்தோம்னா ஒரு 55 வயசு 60 வயசுக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த முட்டி வலி வந்துடுது. நிறைய ஹெவியாக ஒர்க் பண்ணி அதை நீ பெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. அது ஃபேக்ட்ரியில் இருக்கலாம், ஃபார்மராக இருக்கலாம், அவங்க செய்யக்கூடிய தொழில்முறை சார்ந்து படி ஏறி இறங்கி இப்படி நீயே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் இந்த தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒன்று. அப்போ பழங்காலத்தில் இந்த வேலை செய்யலையா, அப்போல்லாம் அவங்களுக்கு வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அப்பயும் இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற கம்பேர் பண்ணும்போது அந்த காலத்தில் இருந்ததுக்கும் வேரியேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நல்ல எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ கடினமான வேலை அந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் டெய்லி தினசரி பயிற்சிகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதி தமிழர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த தாம்பூலம் தரிக்கிறது, வெத்தலைப்பாக்கு போடுறதுன்னு ஒரு நிகழ்வு இருக்குது. பட் இந்த வெத்தலைப்பாக்கு வந்து புகையிலையோடு சேர்த்து போடுறது வந்து தவறான பழக்கம், அது பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஆனால் முன்னெல்லாம் வீட்டில் இன்னையும் வயசான வீட்டுக்கு ஒரு 7 வயசுக்காரங்க பார்த்தீங்களா, இன்றைக்கும் வந்து டெய்லி ஏதாவது ஒரு நேரம் நல்லா சாப்பிட்ட உடனே அந்த வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து ஒரு தாம்பூலம் தரித்தல்மே சொல்லுவாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வெத்தலைப்பாக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த சுண்ணாம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கால்சியம் சத்து டெஃபிஷியன்சி இல்லாமல் இருந்தது. இப்போ யாராவது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வெத்தலை பாக்குன்னா அது ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டு, அது போடணுமா போடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதில் அந்த சுண்ணாம்பு சத்து இருக்குது, வாயில் எந்த விதமான அழுக்கும் சேராமல் பார்த்துக்கும், அதே நேரத்தில் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது வந்து மறந்து போன விஷயங்கள், அது ரெகுலர் பழக்க வழக்கத்தில் இருந்தது கண் முன்னாடி காணா போன விஷயம்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வெத்தலைப்பாக்கு போடுறது நம்ம சொல்லலாம். வெத்தலைப்பாக்கு போட்டால் நம்மளுக்கு பாடி பெயின்ஸ் குறையுமா சார்? வெத்தலைப்பாக்கு போடுறது மூலமாக ஆரோக்கியமான சீரண மண்டலம் சொல்லக்கூடிய உணவு குழாயில் இருக்கிறது செரிமான சக்தி எல்லாம் நார்மலாக இருக்கும். இந்த செரிமான சக்தினால உணவு செயல் 2 நாள் மட்டும்தான் வந்து நோய் வருவதற்கான காரணமே நம்முடைய உணவுனாலையும் செயல்னாலையும், தவறான உணவு பழக்க வழக்கத்தாலும் தவறான செயல்முறைகள்னாலும் செயல்னால மட்டும்தான் நோய் வருவதற்கான காரணம் சொல்லி சித்த வழிமுறைகளில் சொல்லியிருக்கு. அதனால் இதில் மெயினாக வந்து நம்ம அந்த உணவு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வெத்தலைப்பாக்கு பழக்க வழக்கம் வந்து நல்ல பழக்க வழக்கம். ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்றோம், ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நேரமாவது போடலாம், இல்லை வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது போடலாம். இப்போ வந்து விசேஷத்துக்கு போடுறது கூட குறைஞ்சி போயிருக்கு. நம்ம மறந்து போன பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் அது ஆக்சுவலாக.
அது நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் பழக்கத்தில் இல்லை. அது மீண்டும் இந்த வர வர தலைமுறை அதை எடுத்தாங்கன்னா டெஃபிஷியன்சினால வரக்கூடிய சுண்ணாம்பு சத்து. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்? எனக்கு முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை முட்டி வலிக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த பழக்கவழக்கம் இருந்ததுன்னா அந்த டெஃபிஷியன்சியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சார் அந்த மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கல்ல சார், அது உதவுமா சார்? பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ கால்சியம் சப்ளிமெண்ட் கம்பல்சரி எடுத்துடுறாங்க. பட் நம்ம பிளட் கால்சியம், சீரம் கால்சியம் லெவல் பார்த்தோன்னா பெரிய லெவலில் 100 பேருக்கு எடுத்துன்னா வந்து ஒரு 70 பேர் 80 பேருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப ஒரு பாயிண்ட் லெவலில் தான் இருக்குது. பட் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதில் விட்டமின் டி வந்து மெயின் ரோல் பண்ணுறது. போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு விட்டமின் டி மெயின் ரோல் பண்ணுறது. ஆக்சுவலாக விட்டமின் டி வந்து பாடியை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஃபோட்டோ சிந்தசிஸ் நம்ம வெயிலில் இருக்கிறது கன்வெர்ட் ஆகும் நம்ம. இப்போ இந்த என்னன்னா டிராபிக்கல் கண்ட்ரீஸில் விட்டமின் டெஃபிஷியன்சியே வரக்கூடாது, டி டெஃபிஷியன்சியே வரக்கூடாது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலே வந்து 100 பேருக்கு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேருக்கு மேலே டெஃபிஷியன்சி தான் இருக்குது. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஜெனரலைஸ்டு பாடி பெயின், எனக்கு ஜுரம் வரல, சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எனக்கு ஜாயின்ட் பெயினாக இருக்குது, படுத்தா உடம்புலாம் வலிக்குது, எல்லா இடத்துலையும் வலிக்குது அப்படின்றதுனா அது மெயினாக வந்து டெஃபிஷியன்சி, எஸ்பெஷலி விட்டமின் டி டெஃபிஷியன்சி. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து மெயின் ரோல் இப்போ பண்ணிகிட்ருக்கு. அந்த டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமே இருக்கவங்கலாம், பெரும்பாலான லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறவங்கள தவிர மீதி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ரேராக தான் மாடிக்கு போய் துணி காய போடுறது, எக்ஸ்போஷர் டு ஹீட்டுன்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஒரு ஆக்சுவலாக டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்க நேச்சுரல் சிந்தசிஸ் வேணும் அப்படின்னா இன் பிட்வீன் 11 to 3 அந்த 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வெயிலில் நிற்கணும். ஆனால் லிட்ரேச்சரில் பார்த்தோன்னா காலை வெயில் நல்லது, இல்லை மாலை வெயில் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அது ஏன் அப்படின்னா நார்மல் பர்சன் விட்டமின் டி நார்மலாக இருக்கவங்களுக்கு அந்த வெயில், ஆக்சுவலாக டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் சிந்தசிஸ் நல்லாயிருக்கும். உணவுப் பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கருவேப்பிலை இருக்குங்களே, கருவேப்பிலை வந்து ரெகுலராக எடுக்கும்போது விட்டமின் டி கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சித்தால சில மருந்துகள் இருக்குது. இந்த சித்த பூபதி கல்பம் ஒரு கேப்சூல் வந்துருக்கு. அது மல்டி மினரல்ஸ், மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போல்லாம் வந்து கால்சியம், விட்டமின் டி இது மட்டும் இருக்காங்களே. மெக்னீஷியம் பற்றி பெருசாக யாருமே பேசுறதில்ல. பட் மெக்னீஷியம் மெயின், நம்ம போன் ஸ்ட்ரென்தனுக்கு மெக்னீஷியம் வந்து ரொம்ப மெயின். அந்த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சிக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா பால் கரடுக்கல்னு ஒன்று சொல்கிறாங்க. பால் கரடுக்கல் பஸ்பத்தில் எஸ்பெஷலி மெக்னீஷியம் தான் இருக்குது. இப்போ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பால் கரடுக்கல் பஸ்பம் இருந்தால் போதும். நான் ஏற்கனவே ஒரு கேப்சூல் சொன்னேன்ல, அதில் பால் கரடுக்கல் பஸ்பம் சேர்ந்துருக்கும். அப்படி நம்ம வந்து உணவுப் பொருளில் வந்து நம்ம கருவேப்பிலை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரலாம், வெயிலில் இருக்கலாம், பால் பொருள் சேர்த்துக்கலாம். பால் பொருள்னால் பசும்பால், நல்ல மாட்டு பசும்பால் வந்து சாப்பிட்றது நல்லது. இல்லை அப்படின்னா டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவம் அணுகி அவங்களுக்கு என்ன மருந்து தேவையோ அந்த மருந்து எடுக்கிறது மூலமாக அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏங்கேஜில் இருக்குது, பாடி ஃபுல்லாக இருக்குது, எல்லா போன் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஃபுல்லாக இருக்குது, வீக் எதுவும் இல்லை அப்படின்னா விட்டமின் டி பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம சாதாரணமாக ஜெனரலைஸ்டு பாடி பெயின்றதை குறைச்சிடலாம். நீங்கள் எஸ்பெஷலி வந்து மூட்டு வலி அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மூட்டு வலி பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒரு காலில் மட்டும் இருக்கும், இன்னொருத்தருக்கு 2 கால்லையும் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மூட்டு வலியை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய காரணங்களில் பிரிக்கலாம். அது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் ஒரு மூட்டு வலி வர்றது. அப்படி பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ தொடர்ந்து மூட்டு வலி வரலாம். அது இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம் சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய பாக்டீரியாவோ வைரல்னால வரலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கோனோகாக்கல்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த கோனோகாக்கல் ஆர்த்ரைட்டிஸ் வந்து பெரும்பாலும் யூடிஐயோட அசோசியேட் ஆகிருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட, அது பெரும்பாலும் ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்கும். யூரினரி ட்ராக்ட் அசோசியேஷனோட இருக்கும், கால் வீக்கம் இருக்கும். அப்படின்ற போது வெறுமனே மூட்டு வலிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அந்த இன்ஃபெக்ஷனும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சரியாயிடும். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் குரூப், ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூட்டு வீக்கம் வரும்போது ஜுரம் கூட்டிகிட்டே போகும். கொஞ்ச நாள் கழித்து ஜுரம் குறைய மூட்டு வலி குறையும். அப்புறம் இன்னொரு காலில் மாறி வரலாம். 2 மூட்டிலையும் மாறி இது மாதிரி ஜுரம் வந்து வீங்குது அப்படின்னா பெரும்பாலும் வந்து அது ருமாட்டிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீவர். அது பீட்டா ஹியூமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கின்னு ஒரு காசிட்டி ஆர்கானிசம்னால வர்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து போகுது அப்படின்னா இதை நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் கழித்து
இந்த ஆர்கானிசத்தினால மைட்ரல் வால்வ்னு சொல்லக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய வால்வ் வந்து நேரோயிங் ஆயிடும், ஸ்டீனோசிஸ் ஆயிடும். அப்போ மைட்ரல் வால்வ் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைகள ஏதோ ஒரு 4 நாள் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணதுனால இருக்கு, விளையாட போனாங்க, கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டது, இதை தொடர்ந்து வந்திருக்குன்னா சிம்பிள் மேனேஜ்மெண்ட்டில் சரியாகும். இது எதுவுமே இல்லை, எனக்கு தனியாக மூட்டு வந்து வீங்குது, ஜுரம் வருது, ஒரு படபடப்பு இருக்குது, அப்புறமே குறையுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் எவாலுவேஷன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனில் டிபி ஆர்த்ரைட்டிஸு, டியூபர்குலோசிஸ் வந்து காமனாக வந்து காசநோய் வந்து பல்மனரி வந்தாலும் எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லி போன் அண்ட் ஜாயின்ல வரலாம். ரொம்ப ரேராக வந்து இந்த இன்ஃபெக்ஷனால டிபி இன்ஃபெக்ஷனால ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மேபி வரலாம். இது இல்லாமல் சைனோவிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன், அது வந்து இன்ஃபெக்ஷனாலே வரலாம், இல்லை ஆட்டோ இம்யூன்னாலே வரலாம். சைனோவிட்டிஸில் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஒரு காலில் இருக்கும், நல்ல ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது பெரும்பாலும் பெயின் கில்லர் எந்த மருந்து கொடுத்தாலும் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நேரத்தில் அந்த சைனோவில் இருக்கிற ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எதனால் பாதிச்சுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏதோ முழங்கால் வலி வந்துச்சுன்னா ஜென்ரலைஸாக ஒரே மாதிரி மருந்து அப்படின்றத நிறுத்திட்டு எவ்வளோ நாளாக இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்போ சரியாகுது, அது எதனால் ஏற்பட்டது, அதுக்கான நோய்க்கான காரணங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இப்போ இன்ஃபெக்ஷனோட ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிவிட்டு அதோட அசோசியேட்டாக வித் அந்த பெயின் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் எ மந்த்லேயே நம்ம வந்து அது முழுசாக குணப்படுத்த முடியும். இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேர். இந்த ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ் இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சிம்டம்ஸ்? அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜாயின்ட்ஸ்லாம் பெயினாக இருக்கும். அது வெறுமனே மேஜர் ஜாயின்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மைனர் ஜாயின்ட்ஸ், விரலில் சின்ன சின்ன முட்டியில் வந்து வலி இருக்கும், வீக்காக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், நீட்டி மடக்க முடியாது. ஷிஃப்டிங் நேச்சர், ஒரு கால் ஒரு நேரம் இந்த கையில் இருக்கும், விரலில் இருக்கும், அடுத்தது முட்டிக்காலும் வரலாம், எல்போவில் வரலாம், ரிஸ்ட்டில் வரலாம், அப்படியே ஷிஃப்டிங் நேச்சர் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் ஆகிறது கஷ்டம். இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் நமக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால இது வருது இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். மாடர்ன் சொன்ன பொறுத்த வரைக்கும் ஆட்டோ இம்யூனுக்கு அன்னோன் ரீசன் தான், என்ன காரணம் தெரியல வந்திருக்குன்னு. நம்ம சித்த மருத்துவம் சொல்லும்போது ஆட்டோ இம்யூனுக்கு மெயின் காரணமே வந்து ஆமம்னு ஒன்று சொல்கிறோம். ஆமம் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு. ஆமம்னா என்னன்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் அன்டைஜஸ்டட் தாட்ஸ், இது ரெண்டும் தான் ஆமத்துக்கு மெயின் காரணம். அண்ட் அன்டைஜஸ்டட் தாட்ஸ் கூட பெயினுக்கு காரணம். ஆமாம், இந்த ஆட்டோ இம்யூனுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த ஆமம்னா நம்ம ஒரே விஷயத்தை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு நிகழ்வு, அது நல்லதோ கெட்டதோ டெய்லி நான் அதை நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதை நான் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஸ்டாக்னைசேஷன், அது உடம்புல நம்ம மைண்டை பொறுத்து பாடி அப்படியே ரியாக்ட் ஆகும். இந்த ஸ்டாக்னைசேஷன் வந்து ஆமமாக மாற்றி அதோடைய ஃப்ளோ ரெகுலர் ஃப்ளோ இல்லாமல் அது ஃப்ளோவை தடுத்துரும். ஆமம்ன்றது வந்து தடை தான், அந்த தடை. இந்த அன்டைஜஸ்டட் தாட்ஸ் அண்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸு, அன்டைஜஸ்டட் ஃபுட்னா கெட்டுப்போன உணவோ இல்லை வேகாத உணவோ அப்படி இல்லாமல், செரிமானம் படாத உணவு இல்லாமல், நம்ம உணவு உண்ணும்போது உணவுடைய நிறமும் அதோட சுவை, அதோடைய மனம், இதெல்லாம் பார்த்து முழுக்க அந்த உணவு நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதுலேயே மனம் இருக்கணும். அதை விட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பார்த்துட்டு போகிற போக்கில் அடிஷ்னலாக இது ஏதோ ஒரு ஒர்க்கு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையாக உடலில் நம்ம சாப்பிட்ட உணவு இருக்குல்ல அது தன்மயமாகும். தன்மயமானால் என்னுடைய உடம்புல முழுசாக சேரணும். அப்படி முழுசாக சேரலை அப்படின்னாவே, சேராமல் போகுதுன்னா நம்ம அந்த உணவில் கவனம் கொடுத்து சாப்பிடாத எல்லா உணவுமே ஆமத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவு தான். அது நம்ம எவ்வளோ டேஸ்டி ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கவனம் கொடுக்கலன்னா முழுமையாக தன்மயமாகாது. அப்போ தன்மயமாகாத உணவு வெளியே தள்ளவும் செய்யாது, எக்ஸ்கிரீஷனுக்கு கழிவுன்னு சொல்லி முழுமையாக வெளியே போகவும் போகாது, அது உடம்புல சேர்க்கவும் சேர்க்காம அந்த அன்டைஜஸ்டட் சாரம்சம் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது போய் ஸ்டோரேஜ் ஆகும். எங்கே ஸ்டோரேஜ் ஆகுதோ அதை பொறுத்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும். பொதுவாக போன் அண்ட் ஜாயினில் சேர்றது எல்லாமே நம்ம ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸில் கொண்டு வந்தலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, ஜீரோ நெகட்டிவ் பாலி ஆர்த்ரைட்டிஸ், இப்படி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸில் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் எந்த வேணால் வரலாம் போன் அண்ட் ஜாயினில். இது இல்லாமல் வேற ஒரு நெர்வில் போய் ஆகுதுன்னா ஆட்டோ இம்யூன் நியூராலஜிக்கல் டிசீஸ் வந்துடும். அதே வந்து நுரையீரலில் சொல்லக்கூடிய பல்மனரியில் வந்தோம்னா லங் டிசீஸ், ஆட்டோ இம்யூன் லங் டிசீஸ், லிவரில் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், இப்படி எங்க போய் அது லாட்ஜிங் ஆகுதோ அதை பொறுத்து சேருதோ அதை பொறுத்து இந்த ஆட்டோ இம்யூன் வர ஆரம்பிச்சு. அன்டைஜஸ்டட் லிவர்ல சேருது, இங்க சேருதுன்னு சொல்றீங்க. தாட்டுக்கு இதை எப்படி சார் கோரிலேட் பண்ணி சொல்லுங்க? இந்த தாட் வந்து அன்டைஜஸ்டட் தாட்ஸ் வந்து நாம பிளாக் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நம்ம போகக்கூடிய சாதாரணமாக ஒரு ஆமம்ன்றதே என்னன்னா ஒரு தடை, ஒரு ஃப்ளோ.
நம்ம உடம்புல இயங்கக்கூடிய ஃப்ளோ போகாமல் ஸ்டாக்னேஷன் ஆகும். அப்படி ஸ்டாக்னேஷன் ஆகிறது தான் ஆமாம். அது எந்த இடத்துல ஸ்டாக்னேஷன் வேணால் ஆகலாம். அந்த ஸ்டாக்னேஷன் ஆகிறது பொறுத்து இருக்கும். இந்த 2 ரீசன் தான். ஏற்கனவே உணவு, செயல் 2னால தான் நம்ம வந்து நோய் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, வெறும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனாவே பிபி கூடிருது, தூக்கம் வர மாட்டேங்குது, நம்ம பிரிஸ்காக இருக்க முடிய மாட்டேங்குது. இப்படி நான் வேற ஒன்றுமே பண்ணலை, வெறுமனே என்னுடைய நினைவில் மட்டும் தாட்ஸை பொறுத்து சிசோஃப்ரெனியா ரொம்ப பிரச்சனைக்குரிய நோயாகவும் மாறலாம். அதே நேரத்தில் ரொம்ப டல்னஸாகவும் ஆகலாம். 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இருக்கக்கூடியது மைண்ட். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு மென்டல் ஆட்டிடியூட், மைண்ட் ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த ஆட்டிடியூடு சேர்த்த மாதிரி தான் மாற்றணும். இப்போ வாதம் நோயாளின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இப்போ நாடி, வாதம், பித்த, கபம் 3 இருக்குது. இப்போ ஒருவேளை வாதம் தான் அவங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அவங்க எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, படபடப்பாக இருப்பாங்க, வேகமாக இமிடியேட்டாக உடனே முடிக்கணும்னு ஒரு தாட்டில் இருப்பாங்க. கொஞ்சம் கூட நிதானம் இருக்காது, பொறுமை இருக்காது, உடனே முடிக்கணும் அப்படின்ற இந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் தான் பார்க்கணும், அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்க்கணும், எதுக்கு வேணால் ப்ரியாரிட்டி கொடுங்க, பட் அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும் அப்படின்றது மெயினாக இருக்கணும். அப்படி இருந்துட்டு நம்ம மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சரசரன்னு குறையும். நம்மளை சேஞ்ச் பண்ணாமல் வெறுமனே மருந்து மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனா முழுமையான குணம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம இது எல்லா டிசீஸ்க்குமே ஆட்டிடியூட் இருக்குது. அந்த ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த ஆட்டிடியூட் பிரச்சனையோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கும். உணவே மருந்துன்னு சொல்லுவோம். ஆட்டிடியூடையும் சேர்ந்து நம்ம கண்டிப்பா. செய்யும்போது மட்டும்தான் ஒரு பூர்ணமான ஒரு குணம் கிடைக்கும். கண்டிப்பாக சார், அது கண்டிப்பாக பூர்ணமான குணம் கிடைக்கிறதுக்கு 2 சேர்ந்து தான் பண்ணணும். சார், இப்போது வயசு சார்ந்து இப்போ நீங்கள் பலதரப்பட்ட மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. மூட்டுக்கால் வலின்னு வர்றவங்க யங்கேஜ், மிடில் ஏஜ், ஓல்டேஜ், இப்படி ஒரு இந்த 3 டைப் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் ஒரே காரணத்துக்காக வருதா, வெவ்வேறு காரணத்துக்காக வருதா? வெவ்வேறு காரணத்துக்கு வருது சார். இப்போ குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு கீழே எந்த குழந்தைக்குமே வந்து டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வராது. இந்த டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானாகி வர்றது தான் டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்பாங்க பொதுவாக மாடர்ன் சைடில். நம்ம சித்தால அழல் கீழ்வாய் அப்படிம்பாங்க. அது வெயிட் பேரிங் ஜாயிண்ட். நம்ம உடம்புலே வந்து எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடியது வந்து நிற்கும்போது, நடக்கும்போது எல்லாத்தையும் வெயிட்டில் தாங்குறது எதுனா நீ ஜாயிண்ட் தான். அந்த நீ ஜாயிண்ட் தேய்மானத்தினால தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். யங் ஏஜில் 99% இந்த யங் ஏஜில் வராது. யங் ஏஜில் ஒரு வலி வருது அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணணும். மெயினாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணணும். வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். வேறு இது இல்லாமல் பிறவியில் வரக்கூடிய சில நோய்கள்னால அதனால போன் வருதா அது வந்து செக் பண்ணணும். நம்ம மெயினாக அதுதான் செக் பண்ணி பார்க்கணும். அதனால் அந்த ஏஜில் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வராது. சரி, இந்த குழந்தைங்களை ஏற்கனவே சொன்னது அந்த ரொமாட்டிக் ஃபீவரோ இல்லை ஒரு போஸ்ட் வைரல் ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டெங்கு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டெங்கு, சிக்கன் கனியா, இது மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வந்துடும். அந்த ஜாயிண்ட் பெயின் ஆங்கிளில் வரலாம், நீல வரலாம். அது 2 தான் காமனாக வரும். அது போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியான்னு பேர் அதுக்கு. அது மாதிரி வைரல் ஃபீவர் தொடர்ந்து வந்ததுக்கு நிறைய சித்த மருந்துகள், ரொம்ப நல்ல மருந்துகள் இருக்குது. அந்த மருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித்தின் எ மந்த்லேயே அது சரியாயிடும். மேக்ஸிமம் 1 or 2 months அது சரியாயிடும். டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி வர்றது. இட் வில் ஓவர் நைட், இன்னைக்கு நைட்லேருந்து எனக்கு வலி இருக்குது அப்படின்றது இல்லை. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு ரொம்ப அதிகமாயிடும். அதில் மெயினாக அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். பார்த்தோன்னா மெனோபாஸ் ஆகிற லேடிஸ்க்கு ஒரு 45 வயசுக்கு மேலே, பெரியவங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருந்தது. இப்போ நீ பென் ஒர்க் நிறைய இப்போ சித்தால் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், 10 மாடி ஏறி இறங்கணும். அந்த அளவுக்கு ஏறி இறங்குறதுக்கான எனர்ஜி எவ்வளோ செலவாயிருக்கோ அது அளவுக்கு தேவையான உணவுப் பொருள் நம்ம உள்ளே போகலை, இம்ப்ராப்பராக தொடர்ந்து அவங்க அளவுக்கு மீறி உழைச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல தேய்மானம் சீக்கிரம் வரும். அவங்களுக்குலாம் கொஞ்சம் 35 வயசு 40 வயசுல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். செடன்ட்ரி லைஃப் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 50 வயசு 55 வயசுக்கு மேலே இந்த டீஜெனரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அது. மிடில் ஏஜில் ஒரு 25 வயசு 30 வயசில் ஒரு நீ ஜாயிண்ட் பெயின் மேபி வரலாம். அப்போ என்ன வருதுன்னா, ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒன்று ஆட்டோ இம்யூனான்னு பார்த்துடணும், இல்லை இன்ஃபெக்டிவான்னு பார்த்துடணும். இது இல்லாமல் மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அது உணவுப் பொருள்னால வர்ற ஆர்த்ரைட்டிஸ். உணவுப் பொருள் வந்து சரியான அளவில் டைஜஷன் ஆகி அது எஸ்கிரிஷன் ஆகாமல் சில பொருள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம சீரம் யூரிக் ஆசிட் தான் அது மெயின் ரீசன். யூரிக் ஆசிட் லெவல் நம்ம பிளட்டில் ஒரு 5 to 7 இருக்குன்னா அதுக்கு மேலே போகும்போது டெபாசிட், யூரிக் ஆசிட் அதிகப்படியான உள்ள யூரிக் ஆசிட் வந்து இந்த ஜாயின்குள்ளே போய் டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆச்சு அப்படின்னா சிவியர் பெயின்ஃபுல்லாக இருக்கும், தொடவே முடியாது, தொட்டாவே டெண்டர்னஸ் இருக்கும். அது எங்கே சார் வரும்? ஃபஸ்ட்டு காமனாக அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக வர கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பெருவிரல், அதுவும் கால் பெருவிரல் தான் ஃபஸ்ட்டு சைட். கால் பெருவிரலில் செவந்துரும். ஜஸ்ட் டச் பண்ணோன்னா வின்னு தெரிக்கும்.
அதில் மெயினாக என்னன்னு வச்சுங்களேன், அக்யூட் ஆன்செட். நேற்று நைட்டு சாப்பிட்ருப்பாங்க. அது என்ன புரோட்டீன் டயட் யாரெல்லாம் ரொம்ப ஹெவியாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த புரோட்டீன் சரியான அளவில் நம்ம டைஜஷன் ஆகி எக்ஸ்கிரீஷன் ஆகலை அப்படின்னா, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் நைட்டு இப்போ மீனோ நண்டோ இது மாதிரி ஹெவி புரோட்டீன் டயட் சாப்பிட்ருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக வந்திருக்கும். நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. அக்யூட் ஆன்செட் இம்மிடியட்டாக தொடர்ந்து உடனே வந்துடும். ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா பெரும்பாலும் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்க்கணும். ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல இருக்காது. இந்த காலம் அந்த காலம் இருக்காது. அந்த பெருவிரல்ல இருக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் சைட் பார்த்தோம்னா ஆங்கிளில், 3வது பார்த்தோம் அப்படின்னா நீல தான் இருக்கும். மேலே வரும். இந்த மூட்டுக்காலில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் 7th இருக்கும். அந்த கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் வந்து ரெட்னஸ் வந்துடும். ஹீட் இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும், முட்டி ஃபுல்லாக வலிக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு வர்மத்தில் என்ன சார்? வர்மத்திலையும் இருக்கு. வர்மத்தில் வந்து வர்மம்னே வந்து ஒரு ஆற்றல் பேஸ் தான். நம்ம வந்து வர்மம்னா வந்து முழுக்க முழுக்க ஆற்றலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. வாசி தட்டுமிடமெல்லாம் வர்மமாச்சு அப்படிம்பாங்க. வாசின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தட்டும் வாசி தான் மெயின்னு. அந்த வாசி எப்போ நம்ம பாடி கிடைக்கும் அப்படின்னா, தாயிட்ட வந்து தந்தைகிட்ட இருந்தும் அந்த விந்தும் நாதமும் ஒன்றா சேரும்போது, ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்து கரு உருவாகும் போது கிடைக்கப்பட்ட முதல் ஆற்றல் தான் வாசி ஆற்றல். இப்போ எனக்கு வாசி ஆற்றல் யார்கிட்ட இருந்து கிடைச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து. அவங்க அப்பா அம்மாக்கு இப்படின்னு நம்ம போயிட்டே இருந்ததுன்னா, முதல்ல உலகம் உயிரினங்கள் உருவாகும் போது தோற்றுவிக்கப்பட்ட ஆற்றல் தான் வாசி ஆற்றல். அது அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த ஆசி ஆற்றல் வந்து ஒரு முழுக்க இன்ட்ராஹெட்ரல் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த கரு இருக்கும்போது வயிற்றுக்குள்ள யுட்ரஸில் இருக்கும்போது முழுமா அந்த 9 மாதத்தில் சாதாரண ஒரே ஒரு செல் இந்த ஜைகோட் உருவாகி அது 1 செல் 2 செல் 4ன்னு மல்டிப்ளேஷன் ஆகிட்டே போகும். மல்டிப்ளேஷன் ஆகிட்டே ஆக்சுவலாக டார்வின் தேரி பிரகாரம் ஒரு செல் உயிரினம் இந்த இரு செல் உயிரினமாக மாறதுக்கு கிட்டத்தட்ட 600 மில்லியன் இயர்ஸ் ஆச்சு முன்னாடி அவங்க டார்வின் தேரி பிரகாரம். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மல்டிப்ளேஷன் வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் டேஸ்லேயே வந்து பயங்கர மல்டிப்ளேஷன் ஆகும் செல்ஸ். இந்த மல்டிப்ளேஷன் ஆகிட்டு இந்த ஜைகோட் கரு உருவாச்சும்ல, இந்த கரு தாயோடைய அந்த யுட்ரன்னு சொல்லக்கூடிய யுட்ரைன் வாலில் போய் புதையணும். எம்பெட்னு பேர், எம்பெட் ஆகணும். இந்த எம்பெட் ஆகிறதுக்குள்ளேயே இது செல் மல்டிப்ளேஷன் ஆகிருக்கும். அப்போ இதுக்கான ஆற்றல்லாம் தாயிட்டிருந்து எந்த விதமான பெட் சப்ளை, பெட் வெசல்ஸு, நர்வ்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கான இது எல்லாமே அந்த வாசி ஆற்றல் மட்டும்தான். அது கிட்டத்தட்ட ஒரு 14 days ஆகும் போய் எம்பெட் ஆகிறதுக்கு. அதுக்கு பின்னாடி தான் வெசல்ஸ்லாம் ஃபார்மேஷன் ஆக போகுது. அதுக்கு பின்னாடி தான் தாயிட்டிருந்து நியூட்ரிஷன் போகுது. அதுக்குள்ளேயே அவ்வளோ செல்ஸ் வர்றதுக்கு முழுக்க அந்த வாசி ஆற்றல் தான். அது அந்த ஒரு செல் உயிரினமே முழுமையாக மல்டி செல்லுலர் ஆர்கனாக ஒரு 9 மாதத்தில் முழுமையாக எல்லாத்தையும் யார் பண்ணுறதா அந்த வாசி ஆற்றல். இந்த வாசி ஆற்றல் வந்து பாடியில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ போகிறதுல அந்த ஃப்ளோ தான் வந்து நாடின்னு சொல்கிறாங்க. நம்ம நாடி வந்து வர்மத்தில் ஒரு 12 விதமான நாடி சொல்கிறாங்க. அந்த 12 விதமான நாடிலையும் அது எக்ஸாக்டாக ஒன்று இது நெர்வ் மேலே போகுது, இல்லை பிளட் வெசல்ஸ் மேலே போகுது, இல்லை இன்டர்னல் ஆர்கன்ஸ் மேலே இல்லை. இது ஒரு இடத்துல சூப்பர்ஃபிஷியலாக போகும், ஒரு இடத்துல டீப்பாக போகும். இமேஜினரி லைன் தான். இதுக்குன்னு தனியாக ஏதாவது சேனல்லாம் இல்லை. அந்த இந்த அந்த ஆங்குலார் மூமெண்ட்லேயே அது மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே ஈச் அண்ட் எவரி செல்ஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கொடுத்துட்ருக்குறது இந்த வாசி ஆற்றல் தான் கொடுத்துட்ருக்கும். இதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பேத்வேல் தான் நாடின்னு சொல்லியிருக்கோம். இந்த நாடி பேத்வேல எங்கெங்கெல்லாம் இந்த எனர்ஜி கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கோ அதுதான் வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர்ம புள்ளிகளில் எனர்ஜி சேர்ந்தும் இருக்கும், அதே நேரத்தில் கிராஸ் ஆகி போயிட்டு எல்லா செல்ஸும் கொடுத்துட்டே இருக்கும். வர்ம பேசிஸில் இந்த நாடி ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஆற்றலில் ஏதாவது டிரேஞ்ச்மெண்ட், அது உணவுனாலேயோ நம்ம செயல்னாலேயோ இல்லை அடிபடுறதுனாலையோ இல்லை மென்டல் ஆட்டிடியூட்னாலேயோ இந்த ஃப்ளோவில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது. ஒன்று குறைஞ்சிருக்கலாம், இல்லை பார்ஷியல் பிளாக் ஆகிருக்கலாம், ஒரு இடத்துல பிரியாமல் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஃப்ளோவில் தடை ஏற்பட்டுச்சுன்னா அது நோய் நிலை. அதை ரிவர்ஸ் பண்ணுற மெத்தடாலஜி தான் வந்து வர்ம மருத்துவம். நம்ம 2 ஆஸ்பெக்ட் இருக்குது வர்ம மருத்துவத்தில். ஒன்று மார்ஷியல் ஆர்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. மார்ஷியல் ஆர்ட்டில் என்னென்னா பாதுகாக்கிறதுக்காக, எதிரியிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம எதிரியை வீழ்த்துறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை குறிப்பிட்ட வேகத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த இடத்துல டேமேஜ் பண்ணால் அது டிசீஸ். நம்ம அதை பற்றி போக வேணாம், அது நமக்கு தேவையில்லை. இதில் இந்த ஃப்ளோவில் மார்ஷியல் ஆர்ட் மாதிரி டேமேஜ் பண்ணலாம். அது கீழே வந்து அடிப்படுறதுனால இருக்கலாம், வேறு தாக்குறதுனால இருக்கலாம், நம்ம எங்கேயாவது இடிக்கிறதுனால இருக்கலாம். அதனாலையும் பாதிப்பு இருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் உணவுனாலேயோ இல்லை செயல்னாலேயோ கூட பாதிப்பு ஏற்படலாம். தாக்கணும்னு அவசியம் இல்லை. வர்மத்தில் அடிபட்டால் மட்டும்தான் வர்ம சிகிச்சையா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. வர்ம ஆற்றல் ஓட்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா
அதில் மாறுபாடுறதுன்னா அந்த மாறுபாடை திருப்பி பழையபடி கொண்டு வர்றது தான் வர்மம் ட்ரீட்மெண்ட். அதனால சார் எனக்கு அடிபடவே இல்லை, எனக்கு சுகர் இருக்குது, ஆனால் அதுக்கு வர்மம் வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு பிபி இருக்குது, அது எனக்கு அடிபடல, ஏன்னா ட்ரோமா ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, நான் மருந்து சாப்பிட்றேன், வர்மம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், கொடுத்து சரி பண்ண முடியும். அதனால் இது வந்து ப்ராடாக இருக்கும். நம்ம பிறந்த குழந்தைங்களில் ஜெனட்டிக் டிசீஸில் இருந்து என் ஸ்டேஜில் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க வரைக்குமே வந்து வர்மத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த வர்மம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பண்ணி அவங்களுக்கு மினிமம் எஃபெக்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியலாம் கூட அவங்களுக்கு ஒரு மினிமம் எஃபெக்டை நம்ம கொடுக்க முடியும் வர்மத்தில். அந்த அளவுக்கு வர்மம் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது தமிழ்நாட்டு, அதுவும் ஆதி தமிழரில் இருக்கிற தமிழகத்துலேயும் குரு பாரம்பரியமாக சித்த வழிமுறையில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் போயிட்டுருக்கு. இப்போ பெரும்பாலும் அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் இது பாடத்திட்டத்துலேயும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா டாக்டர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அங்கங்கே நிறைய இடத்துல இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க, பரவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. தெரியாததுக்கு வரைக்கும் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, வர்மம் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்ண பின்னாடி அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதில் இப்போ எஸ்பெஷலி முட்டி வலிலாம் வந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் வலி குறைச்சிருப்போம். டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இப்போ நம்ம திருப்பி பழையபடி அந்த ஆர்த்ரைட்டிஸ் போடணும்னு வச்சிங்களேன். அந்த இப்போ கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இப்போ பார்த்தோம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு மெயினாக என்ன மருந்து சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் டயட்டை கொஞ்சம் நாளைக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணி வைக்கணும். மினிமம் அளவு தான் எடுக்கணும். ஹை லெவல் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. நீ என்ன மருந்து வேணால் கொடு, நான் என்னை மாற்றிக்க மாட்டேன்னா வியாதி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மருந்து மட்டும் வியாதி முழுசாக சரி பண்ணாது. நானும் சேர்ந்து உழைக்கல அப்படின்னா பேஷண்ட்டும் அதோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணலன்னா நோய் கடைசி வரைக்கும் அவர் நோயாளியே தான் இருப்பார், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாங்கன்னா அந்த ப்ரோட்டீன் டயட் எடுத்துகிட்டு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. இப்போ நீர்பேதி மாத்திரை, லவங்காதி மாத்திரை, லவங்காய் சூர்ணம், மேகசஞ்சீவி எண்ணெய், சில மருந்துகள்லாம் இருக்குது. இந்த கொடிவேலி சூர்ணம் இதெல்லாம் வந்து வித்தின் 15 டேஸில் சீரம் யூரிக் ஆசிட் லெவலில் நார்மல் கொண்டு வந்துவிடும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்க கையில் இருக்குது. இது மட்டும் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு மூட்டு வலியும் குறைஞ்சிடும். ஆமாம், அது கிராஜுவலாக குறைய யூரிக் ஆசிட் குறைய வலி நல்லா குறைஞ்சிரும், இன்னும் குறைஞ்சிரும். அது நல்ல ஆசிடால வர்ற மூட்டு வலியை நம்ம இப்படி நல்லா ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து நம்ம சித்த மருந்துகளும் இருக்குது, வர்மம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரெண்டும் பண்ணிடலாம். சார் இப்போது டீஜெனரேஷன் அப்படிங்கிறது ஏஜால் கட்டாயம் நடக்குமா, இல்லை தடுத்துக்க முடியுமா, இல்லை தள்ளி போட முடியுமா?